என்னப்பா ராணவா, எல்லாரும் வந்து சௌந்தர்யா பிஆர் வச்சுருக்காங்க, சௌந்தர்யா பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசினாங்களே, நீங்கள் ஒரு பிஆர் வச்சுருந்தீங்களே, அதை பற்றி பேசலாம் என்ன தான் வருத்தமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் திருக்கி விட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக ராணுவ அவர்களுக்கு வந்து பிஆர் இருக்கிறது அப்படின்றது வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியும். ஏன் தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து ஓப்பன் மைண்டடாக வாயை விட்டு மாட்டியிருக்காப்புல, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு செய்யக்கூடிய பிஆர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கும் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ இதனால் வந்து அவருக்கு பிஆர் இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவர் என்ன நினச்சி சொன்னார்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஒருவேளை சௌந்தர்யாவை உடச்சிடணும், அவங்க ஃபேண்டமை வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணாரா என்னென்னலாம் வந்து தெரியல. பட் அவர் வந்து சொல்லிட்டார். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜில் எழுந்திரிச்சு நின்று நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் விஜய் சேதுபதி என்ன சும்மா விடுவார்? ஏங்க, சௌந்தர்யா பிஆர் பற்றி தெரியும், நீங்கள் வச்சுருக்கீங்களே பிஆர், அதை பற்றி எங்களுக்கு தெரியும், அதை பற்றி பேசாததுனால நீங்கள் என்ன வச்சுக்கலன்னு அர்த்தமாக என்ன அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். அது தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ் நீங்கள் பிஆர் பண்ணிங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. யார் அப்படின்னா அது என்னுடைய ஃப்ரெண்டோ அண்ணனோ தம்பியோ சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் இல்லை, ஓகேங்களா, அது வந்து ஒரு பெரிய ஏஜென்சி வச்சு அவங்க தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து சௌந்தர்யாவுக்கு யார் பிஆர் பண்ணுறாங்களோ அவங்களே தான் இவருக்கும் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை வந்து முன்னாடியே தெரியும் ராணுவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை முன்கூட்டியே தெரியுமா. 2 பேரும் வந்து பேசியிருக்காங்களா, ஆனால் தெரியாத மாதிரியே நடிச்சிருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் தேவையில்லாமலே சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இவன் வந்து குழப்பவாதி அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக சண்டை போடுவாங்க. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வந்து கொடுத்துட்ருப்பாங்க சௌந்தர்யா. ஏன்னா பிஆர் ட்ரைனிங் வந்து அந்த மாதிரி, புரியுதுங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி செம்மையாக செஞ்சுட்டாப்புல நம்ம ராணவ் அவர்களை. அதுக்கப்புறம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ கேட்டார்ப்பா, அவர் கேட்கும்போது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாலே அதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி, டேய் வருங்காலத்தில் ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஒரு வேளை நீயும் நானும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் வேறு கை தட்டுறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட்டெல்லாம் வேறு உழுந்து சிரிக்கிறாங்க அவர் பேசுகிறதுக்கு எல்லாம். ஏன்னா அவர் கொஞ்சம் புரியாத மாதிரியே வந்து பேசுவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பேசும்போது எல்லாம் உழுந்து சிரிக்கிறாங்க. அதில் வந்து விஜய் சேதுபதி ஒருவேளை உன் கூட வந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. அது சும்மா ஃபன்னுக்காக தான். ஏன்னா அது வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. சும்மா ஃபன்னுக்காக பேசுகிறது தான், புரியுதுங்களா? அவ்வளோதானே தவிர அது அவரும் வந்து நார்மலாக தான் எடுத்துக்கிறாப்புல. ராணவும் ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி அண்ட் ராணவ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே தெரிஞ்ச ஆட்கள் தான். ஏன்னா ஃபோட்டோவெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க. முன்னாடி எடுத்தாங்களா இல்லை இப்போ இந்த சீசனுக்கு அப்புறம் எடுத்தாங்களான்னுலாம் தெரில. பட் 2 பேரும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறதா, அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் எதுவும் பேசாதீங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம்.